வெல்கம் டு ராஜியின் நலபாகம். சாம்பார் பொடி எப்படி செய்கிறதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் செய்கிறது ரொம்ப சிரமம்னு நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சுலபமாக ஆரோக்கியமாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் பொடிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாங்க. இப்போ நான் குண்டு மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். காம்போடைய தனியா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. மிளகு ஒரு 2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், பச்சரிசி ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன், நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், எள்ளு ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கலாங்க. இப்போ கடாயை நல்லா சூடேற்றிட்டு மிளகாயை சேருங்க. இந்த மாதிரி ஒன்று போல் பரப்பி விடுங்க. கொஞ்சம் நல்லா சூடேறி மிளகாய்க்கு மேலே கொஞ்சம் ஆவி வரா மாதிரி இருக்கும்போது சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு எடுத்துடலாங்க. கருக விடக்கூடாது. இப்போ இதை தட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது தனியாவை வறுத்துக்கலாம். இதே மாதிரி பரப்பி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வறுபடுறதுக்கு. இப்போ அந்த மாதிரி நல்லா சூடேறி வரும்போது சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது வந்து ஈவனாக எல்லாமே ஒன்று போல் வறுப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி பரப்பி விடுறது. ஸ்டவ்வு சிம்லேயே வச்சுக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது மிளகு, சீரகம், வெந்தயம் 3ஐயும் சேர்த்துட்டு நல்ல படபடன்னு பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இதையும் இந்த தட்டில் மிளகாய் தனியாவோடைய ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ துவரம்பருப்பு, பச்சரிசி, பச்சரிசி அதோட அரிசியோட இதிலேருந்து மாறி நல்லா பொறுன்னு வரணுங்க. இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு இருக்கணும். இப்போ எல்லையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வறுத்ததும் மிளகாய், தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா தட்டிலையே கொட்டி வச்சிடலாங்க. நல்லா ஆறட்டும். நம்ம எந்த மசாலா அரைச்சாலும் உடனே சூட்டோடு அரைக்காமல் நல்லா ஆற விட்டு அரைக்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் அது வந்து தாங்குங்க. சூட்டோடு அரைக்கும் போதும் கட்டி வரப்படும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இதோட மிளகாய்த்தூள், பெருங்காயப்பொடியும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாகவே வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சலித்து எடுத்துக்கணும். இப்போ இதை தட்டில் கொட்டிட்டு நல்லா பரப்பி விடலாங்க. இப்போ நம்ம ஜாரில் அரைச்சதுனால இந்த அடியிலலாம் கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுட்டு இப்படி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி வருங்க. நம்ம தினமுமே செஞ்சாலுமே 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். இது 6 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜலிச்சதை திருப்பியும் கூட ஒரு தடவை ஜாரில் போட்டுட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வேஸ்ட் ஆகாதீங்க. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். நான் இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் மஞ்சத்தூள் வேண்டானாலும் அதை விட்டுருங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் எப்படியும் சேர்ப்போம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.